பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், அவர் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே, முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. கவனிங்க, தேவன் நமக்கு அறிவை போதிக்க வேண்டும். அறிவு நமக்கு வேணும். அறிவுள்ளவனாய் வாழ வேண்டும், அறிவுள்ளவனாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசம் பண்ணுவார்? அவருடைய உபதேசத்தை கேட்டு ஒரு மனிதன் தெளிவடைய வேண்டும். இந்த போதனையை கேட்கணும், இந்த போதித்து அதை கேட்கணும். எப்போ முடியும் தெரியுமா? குழந்தைகளாக நீங்கள் இருக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. இந்த குழந்தைகள் பாருங்கள், பால் குடிக்கிறது மட்டும்தான் வேறு, இந்த குழந்தைங்களோட தன்மையே வேறு. இன்றைக்கி சபையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த குழந்தைங்களாகவே இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை எதுவும் சொல்லிடக்கூடாது. பாஸ்ட் என்ன எதுவுமே சொல்லக்கூடாது. என்ன இப்படி சொல்லிட்டாரு, அதனால தான் நான் சர்ச்சுக்கு வரல, என்ன இப்படி பேசிட்டாரு, ஏன் தெரியுமா? அது குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், அதை லைட்டாக அது எப்படின்னா கிட்ட கூட வராது. நீங்கள் ஒரு சில குழந்தைங்கள பாருங்களேன், லைட்டாக கிளி விட்டுங்க, அடுத்த டைம் உன்னை பார்த்தாலே வராது. ஏன்னா அந்த குழந்தைக்கு உன்னை பிடிக்காது, குழந்தை தன்மை. இன்றைக்கி நிறைய பேர் இந்த குழந்தை தன்மையோடவே வாழுது. சபையில் பாருங்கள், இதை சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க, அதனால் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல, எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால சர்ச்சை பக்கமே வரல. பாருங்கள், ஒரு சிலர் சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவர்கள் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்க, குழந்தை தன்மையில் இருக்காங்க. சத்தியம் சொல்லும்போது, சத்திய வார்த்தைகளை கொடுக்கும்போது, கடினமான சத்தியம் வந்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். தேவன் எதை பேசினாலும் என் நல்லதுக்கு தான் பேசுவார். பெரியவர்கள் அப்படி தான். பெரிய பிள்ளைங்களை பாருங்கள், நீங்கள் திட்டினா கூட நம்ம வீட்டுக்குள்ளே சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு அதை சுற்றுங்க. இந்த குழந்தைங்க பாருங்கள், நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா டக்குன்னு கோச்சின்னு அழ ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி இன்றைக்கி இந்த குழந்தை தன்மையோடு நம்ம இருக்கோம்னு சொன்னால் நம்ம அறிவில்லாதவங்க. இந்த குழந்தைகிட்ட எந்த பொருளையும் முக்கியமான பொருளை கொடுத்து வைக்க முடியாது. டேய், யாருக்கிட்ட கொடுத்து, குழந்தைகிட்ட கொடுத்து வைப்பேன், அது என்னென்ன எடுத்து போட்டுரும், காணாம போட்டுரும், அது இல்லாமல் போயிடும். ஏன்னா குழந்தையுடைய தன்மை. குழந்தைகிட்ட யார் பரிசீலனை பண்ணால் கூட தெரியாமல் போயிடும். நாம் இன்றைக்கு அநேகர் இந்த குழந்தைத்தன்மையில் இருக்கிறத ஆண்டவர் விரும்பவில்லை. அல்லேலூயா. தேவன் சொல்ல பாருங்க, யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு ஒருவன் வளர்ந்திருந்தால் அவனுக்கு அறிவை போதிப்பார். ஒருவன் வளர்ச்சி அடைந்தான்னா அவன் பக்கத்தில் போயிட்டு அவர் உபதேசம் பண்ணி அவனுக்கு உணர்த்துவார். இப்போ அறிவு இருக்கணும், ஒரு மனுஷனுக்கு உபதேசம் இருக்கணும். ரெண்டு காரியங்களும் இருந்தால் அந்த மனுஷன் அறிவுள்ளவனாக இருப்பான், மற்றவங்கிட்ட பேசும்போது ஞானமாக பேசுவான். இது நம்மக்கிட்ட இருக்கா இன்னைக்கு யோசித்து பாருங்கள். நாம் எப்போவுமே என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்துக்கான ஒரு 4 வார்த்தையை மட்டும் கேட்டு என்னை ஆசீர்வதிக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, அந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் ஜபிக்காமல் இருக்குது, அதனால தான் எப்போ பாரு என்னை திட்டுதே வேலைங்க, இவர் வந்தாலே எதனா சொல்லிட்டு போய்ட்டு வருங்க. இதை தான் நீங்கள் பார்க்குறீங்களா கண்டு. ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க? நம்ம வளரணும் தானே சொல்கிறாங்க. நாம் அதில் வளரக்கூடியவங்களாக மாற வேண்டும். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்டாக வந்துச்சுன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஜபிக்கும் போது கூட சொல்கிறேன், எங்கள் இதயத்துக்கு ஏற்ற வார்த்தையில் பேசுங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஆறுதலான வார்த்தை, அன்புள்ள வார்த்தை, தேவன் உன்னை நேசிக்கிறார், தேவன் மேலே அன்பாக இருக்கிறார், தேவன் மேலே பிரியமாக இருக்கிறார், தேவன் மேலே கோபமாக இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், நேசித்த ஜனங்கள் மேலே எத்தனையோ டைம் கோபமாக இருக்கிறார். நேசித்த ஜனங்களை சொல்கிறாரு, இன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன், உன்னை அடிமைக்கு ஒப்பு கொடுப்பேன், அடிமைத்தனத்துக்கு போகிறாங்க, வேதனைப்படுறாங்க, உன்னை நான் அப்படி வைப்பேன் எப்படி வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க? இதுதான் தேவன். நம்ம அப்பா அம்மா எடுத்துங்க, எல்லா நேரமும் நம்ம அன்பாக பார்த்துக்கலாம். நாம் தவறு செய்யும்போது கண்டிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். அதுதான் ஒரு நல்ல மகனாய் வளர முடியும். ஸ்கூலில் பாருங்கள், எல்லா நேரத்திலும் அன்பை காட்டுறாங்களா? படிக்க வைக்கிறாங்க, படிக்கலன்னு சொல்லும்போது அடிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்கள அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வெரி குட்னு போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில காரியங்களை பண்ணும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு ஐஸ்கிரீம் போட்டாங்க, எனக்கு ஸ்டார் போட்டாங்க, எனக்கு எங்கள் மிஸ் இப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளைகள் அப்படி உயர்த்துவார்கள், படிக்காத பிள்ளைகள் கண்டிப்பார்கள். இன்றைக்கி தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிறைய நேரங்களில் இந்த குழந்தை தன்மையாக இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், அவர்கள் யாருக்குன்னா பால் மறக்கிறவர்கள். பாலை ஒருத்தர் மறக்கணும். எப்போ பாரு பால் குடிக்கிற ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. எப்போ பாரு அந்த இடத்துலையே ஒரு கவனம் போயிடுங்க. குட்டி பசங்களை பாருங்கள், அப்படி பார்க்கும்போது அந்த கவனம்லாம் அங்கேயே தான் இருக்கும். அந்த மாதிரி கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வசனப்படி வாழணும். கொஞ்சம் கோபமாக பேசினா அந்த வார்த்தைக்கு இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் கேட்கல, அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கலன்னு சொன்னால் நஷ்டம் உங்களுக்கு தான்.
அப்படிப்பட்ட வார்த்தைகளோடு நீங்கள் இணையலன்னு சொன்னால் நஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்க நிறைய நேரங்களில் அதை விரும்பவில்லை. எரேமியா 6:10 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. என்னவா இல்லையா? விருத்த சேதனம் இல்ல. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன இல்லையா? விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நிந்தையா இருக்கு. எப்ப பாரு இவர் எதனா சொல்லினே கிடக்கிற, எதனா பேசினு, பாஸ்டர் வந்து எதை சொல்றாரு, பாஸ்டர் வந்து அதை சொல்றாரு, இதே தான் உனக்கு வேலை. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அது சொல்றாரு, யாரோடு பேசி நான் எச்சரிப்பேன், யாருக்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்? ஒருத்த கூட கேட்க மாட்டானே, அவன் செவி என்ன பண்ண, விருத்த சேதனம் பண்ணாமல் இருக்குது. யார் இருந்தாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட பேசுகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோ அதை கேட்க மனமில்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. என் தேவன் எதை பேசினாலும் அதை கேட்டு அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், அந்த வார்த்தையோடு பழகுவேன், அந்த வார்த்தையோடு நடப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். நீங்கள் நிறைய பேருக்கு அது தெரியல, நிறைய பேருக்கு அவருடைய கவனிங்க, நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சபை பக்கமே வரல. ஒரு சில பேருங்க பண்டிகைக்கு தான் வருது. ஒரு சிலரை பாருங்கள், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்குமானால், ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குமானால் அப்போ வருவாங்க. ஒரு சிலரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், ஆனால் ஒரு கூட்டம் தான் எல்லா நேரமும் ஆலயத்துக்குள்ளே காத்திருக்கும். ஏன்னா அவங்க வார்த்தை மேலே புரியும். அவங்கள திட்டலாம், அவங்கள ஆசீர்வதிக்கலாம், அவங்கக்கிட்ட எதை வேணாலும் சொன்னாலும் அதை தாங்கி கொண்டு ஆலயத்துக்குள்ளே இருப்பார்கள். ஒரு கூட்டம் இந்த வாரத்துக்கு ஒரு டைம் வருது, வருஷத்துக்கு ஒரு டைம் வருது, அதை எதையும் பேசிடக்கூடாது. ஏன்னா அது குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏன் வளரல, ஏன் வளர்ச்சி இல்லாமல், ஏன் சத்தியத்தில் வளர மாட்டா, அவங்க கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு நிந்தையாக இருக்கும். உள்ளே வந்தால் கூட யோசனைப்பா, எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ போனலாம், எப்போ அங்கே போகலாம், இங்கே போகலாம், இதே கவனத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும் தெரியுமா? அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அவர்கள் அடிமையாக்கப்படுவார்கள். அவள் கர்த்தருடைய வார்த்தை யார் இன்றைக்கு கேட்க விரும்பலையோ அவர்கள் அடிமையாக்கப்படுவீங்க. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தையோடு நெருங்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தையோடு பழகவில்லை. அதனால தான் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நிறைய நேரத்தில் அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அடிமையாய் மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கிட்ட நெருங்கலை. இவங்களுக்கு சொன்ன வார்த்தைலாம் தெரியும், தேவன் அவங்களை மீட்டுக்கொள்வார்னு தெரியும். இவங்க தேவன் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எங்களை மீட்டுடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாருங்கள், இவர்களை ரட்சிக்கும்படிக்கு ஒரு மோசே என்ற ஒரு மனிதன் அனுப்புகிறார். அந்த மோசையை போயிட்டு கர்த்தர் சொன்னான்னு சொல்லும்போது கூட இவள் கேட்க மனமில்லை. இந்த மோசை புலம்புறார், மோசை ரொம்ப ஃபீல் பண்ணுறார். இஸ்ரவேல் ஜனங்க கூட கேட்க மாட்டாங்களாப்பா, இந்த பார்வோன் எங்கப்பா கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாத்திராகமம் புத்தகத்தில் பாருங்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த இஸ்ரவேல் மக்களே கேட்க மாட்டாங்களப்பா, பார்வோன் எப்படிப்பா கேட்பாங்க? அப்போ பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையே மோசே போய் சொன்னா கேட்க மனமில்லை, கேட்க முடியவில்லை, கேட்க மாற்றாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தை கேட்காதனால்தான் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை கேட்கறதுனால்தான் அவங்க என்னன்னா இன்னைக்கும் எப்படி கஷ்டப்படுறாங்க. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். ஆபிரகாம் பாருங்க ஒரு சீமானாய் மாறினார். ஆபிரகாம் வீட்டில் பாருங்க வேலை செய்வதற்கு 300 வேலையாட்களை கர்த்தர் வைத்திருந்தார். அவ்வளோ கூட்டம் அவர்கிட்ட வேலை செய்து அவர் ஒரு செல்வந்தராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்வரும் சந்ததிகள் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு அடிமைகளாக வாழ்ந்துருக்காங்க. காரணம் என்ன? ஈசாக்கு பாருங்கள் ஒரு செல்வந்தராய் வாழ்கிறார். அதில் யாக்கோபை பாருங்கள், அவரும் பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு 2 பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ ஆசையோடு வரார். அவர் 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை ஆசையோடு வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இவர்களோ பின்வந்த நாட்களில் கர்த்தரை மறந்தார்கள், கர்த்தரை விட்டு விலகினார்கள். இவர்களுக்கு உண்டானதெல்லாம் வாங்கி கொண்டு ஒன்றெல்லாம் ஆக்கி இப்போ எப்படி மாட்டாங்கன்னா அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்க எஜமானை நோக்கி பார்ப்பாங்க.
ஐயா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, எங்கள் வீட்டில் துணிமணி இல்லை, பழைய துணி தான் கொடுங்க. எங்கே போயிட்டாங்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் கேட்காம போனான்னா அவன் நிலைமை இப்படி தான் மாறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனால் கர்த்தரை திட்டார். என்ன கோபமாக பேசுகிறாங்க, எங்கிட்ட அன்பாக பேசலை, இப்படியெல்லாம் நினைக்காது. ஒரு சத்தியன்னு சொன்னால் அன்பு கலந்த வார்த்தை இருக்கும், கோபம் இருந்த வார்த்தை இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம நடக்கிறோம் நிறைய நேரத்தில். அப்போ நம்ம கடிந்து கொண்டு தான் பேசுவார். கடிந்து கொண்டு பேசும்போது என்ன பண்ணோம், நம்ம எடுத்துக்கொள்ளணும், நான் சரியில்லை என்னை மாற்றிக்கிறேன்ட்டு போனோம். நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது தான் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இவர்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் போகிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர முடியல. ஏன் உங்களுக்கு அந்த அறிவு இல்லையா? இங்கேருந்து வெளியே வரதுக்கான அறிவு இல்லையா? ஏன் தேவன் இவ்வளோ போதிக்கிறது உணர்வு இல்லையா? ஏன் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க? ஏன் அந்த போதனை இல்லாமல் இருக்குது? காரணம் என்னென்னா, இவங்க கேட்கவே இல்லையா. சத்தியத்தை கேட்டால் தானே, சத்தியத்தை கேட்டால் தானே அவருக்கு போதிப்பார். நீ உணர்வடைவேன். நான் இங்கே இருக்கிறேன்னே, நான் எப்படியாப்பட்டவன், என்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு, நான் எப்படியாப்பட்ட சாணத்துக்குரியவன், நான் இன்றைக்கி இப்படி மாறிட்டேனேன்னு சொல்லிட்டு நீ உணர்விடு. நீ நல்லா புரியுதுங்களா? ஏன் உன்னை அடிமை தர? இன்றைக்கி வேலை ஸ்தலத்தில் போகிற, ஒரு உயர்வே இல்லாமல் இருக்கிறேனே, உயர்வே இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுத்தலாம் இல்லையே, எனக்கு பின்னாடி பார்த்தவங்களாம் நல்லா வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்களே, ஏன் எனக்கு மாத்திரம் இல்லை? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்க மாட்டேன். எத்தனை டைம் கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் நீ அங்கே கவனிப்ப, இங்கே கவனிப்ப, இதை பார்ப்ப, அதை பார்ப்ப, எதை பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது? நான் அறிவில்லாதவனை என்னை அறிவுள்ளவனாய் மாற்றிக்கிற தேவன் இருக்கிறாரே, அவருடைய வார்த்தையை உனக்குள்ளே வைப்பேன்னு சொன்னால் உன்னை அறிவுள்ளவனாய் மாற்றுவார். உனக்கு அவர் போதிப்பார், உனக்கு வேண்டியதை அவர் சந்திப்பார், உன் தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கணுன்னா உனக்கு ரொம்ப நிந்தையாக இருக்குது. அதை கேட்க மனமே இல்லை உனக்கு. மற்றதுக்கெல்லாம் உன் மனதை செலுத்துற, நீ எதுக்கு மனம் செலுத்த தருமா? தேவ வார்த்தைக்கு, தேவ வசனத்துக்கு. எப்பொழுது நீ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீ போய் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க, தேவ வசனத்துக்கு செவி கொடுக்க, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் அறிவு உண்டாகும். அவர் உனக்கு அறிவு போதிப்பார். அறிவு ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவன் கீழ்த்தரமாக இருக்க மாட்டான், அவன் உயர்ந்தவனாய் காணப்படுவான். அவன் உயர்ந்த ஸ்தானங்களோடு இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள், அந்த அறிவு இல்லாததுனால இன்றைக்கும் ஒரு சாதாரண வேலையில் இருக்கீங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறவர்களே, நீங்கள் கிறிஸ்துவோடு பழகுறீங்கன்னு சொன்னால் வசனத்துக்கு ஒரு முதலிடம் கொடுங்கள். முதலிடம் எப்போவுமே பைபிள் வச்சு 24 மணி நேரம் உட்காரக்கூடாதுங்க. இந்த வசனத்தை படித்து உனக்குள்ளே வைத்து இந்த இதயத்துக்கு மாத்திரம் வேலை கொடு. இந்த இதயத்துக்கு வேலை கொடுக்கலன்னு சொன்னால் இந்த இதயம் நம்ம இருந்துமா, நீ ஒரு இடத்துல போய் நிற்கினா அங்கே இருக்கத்தாலும் நோட் பண்ண வைக்கும். அதெல்லாம் என்னது ஏதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இது ஆராய்ச்சி பண்ணும். பாருங்கள், அந்த ரூமுக்குள்ளே அவங்க போயிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன் போனாங்க, இங்கேருந்து இது யோசிக்க வைக்கும். ஏன்னா இதுக்கு அது வேலை. இந்த இடத்துல வசனத்தை உள்ள வைத்து, வார்த்தையை உள்ள வைத்து, நீ ஏன் ஆண்டவரே நான் இங்கே வந்திருக்கேன், என்ன காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புங்கன்னா, அவர் உனக்கு ஒரு அறிவை போதிப்பார். அந்த அறிவுள்ளவனாய் நீ மாற முடியும். நீ பேசுகிற காரியங்கள் அறிவுள்ளதாய் காணப்படும். இன்றைக்கு நீ வார்த்தையோடு பழகாதனால உனக்குள்ள அறிவில்லை. அப்போ பாருங்கள், அடுத்து சொல்ல பாருங்க, அந்த அறிவு மாத்திரம் இல்லை, உபதேசத்தும் இல்லை, உணர்வும் இல்லையா. உபதேசம் இல்லைன்னா உணர்வு இருக்காது. அவர்கள் உணராத போது அவர்களுக்குள்ள இருக்க சத்தியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ உபதேசத்தை ஒரு மனிதன் கேட்டால்தான் உணர்வே உண்டாகும். நான் இப்போ பேசுகிறேன், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க, எத்தனை பேர் பார்க்குறீங்க, எல்லாம் பாருங்கள். ஒரு சில வேலைகளை செஞ்சுன்னு இருப்பேன். நீ எப்போ அந்த போதிக்கத்தை கேட்குறியோ அப்போ தான் உனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். நீ உணர்வடைய முடியும். உனக்குள்ள உணர்வை தேவன் தருவார். நீ அறிவுள்ளவனாய் மாற வேண்டுமா, உணர்வுள்ளவனாய் மாற வேண்டுமா, இன்றைக்கு தேவனோடு கூட வார்த்தைகளை கேட்டு நடந்து பார். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், உன் அடிமைத்தனத்தை மாற்றுவார், உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமான்றே. இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் யாரெல்லாம் குழந்தை தன்மாய் இன்னும் கூட பால் குடித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இன்றைக்கு மாற்றும். அவர்கள் ஆண்டவருடைய உபதேசங்களை கேட்டு அவர்கள் எந்தெந்த இடத்துல அடிமைத்தனமாக இருக்காங்களோ அங்கேருந்து வெளியில் வருவதற்கான தேவன் தாமே அறிவை கொடுத்து, அப்பா உபதேசத்தை கொடுத்த தேவன் அவர்கள் உணர்வடையட்டும் என்று வழிநடத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் இருக்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you.